வணக்கம். திமுகவோட 3 ஆண்டுகள் ஆட்சி. இந்த ஆட்சியை மதிப்பிடுறப்ப எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கொடுமையான ஆட்சியோட தொடர்ச்சி நீட்சி. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. அப்படி எந்த விடியலையும் ஸ்டாலின் தரவில்லை. இதை நாம் சொல்லல, திமுகவுக்கு வாக்கு செலுத்திய மக்களே சொல்றாங்க. 2021 நாங்க வந்தோம்னா மாற்றத்தை கொடுப்போம், எடப்பாடி பழனிசாமி செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுப்போம், நாங்க ஊழல்வாதிகளை தண்டிப்போம், தங்கமணி வேலுமணி எல்லாம் உள்ள இருப்பாங்க, கொடநாடு கொலை வழக்குல நீதியை பெற்று தருவோம், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு நீதியை பெற்று தருவோம், அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு அள்ளி அளந்து விட்டாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டு காலத்துல வாய் தான் வேலை செய்ய ஒழிய ஒரு செயல்பாடும் இல்லை. அதனால மக்கள் இந்த ஆட்சி மீது அதிருப்தியில் இருக்காங்க, திருப்தி அடையல. ஆனா இந்த ஆட்சியை ஒரு நல்ல ஆட்சி என்பது போல நிறுவுவதற்கான வேலையை தொடர்ச்சியா திமுக செய்யுது. என்ன செய்யுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், வடநாட்டுல பாஜகவின் கட்டுப்பாட்டுல ஊடகங்கள் இருக்கு. அதை எப்படி சொல்றாங்கன்னா கோடி மீடியாங்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய முதன்மையான காட்சி ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள், இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாமே திமுகவின் கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த ஊடகவியலாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான ஊடகவியலாளர்கள் ஒரு சிலரை தவிர்த்துட்டு பாக்கி எல்லாரும் திமுகவுக்கு விலை போயிட்டாங்க அல்லது இரையாயிட்டாங்க. திமுகவோட குற்றங்களை குறைகளை எதையும் பேசக்கூடாது, பேச விடாத. பேசினான்னா சங்கின்னு முத்திர குத்து, அவனோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணு, அதாவது குணப்படுகொலை பண்ணு, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணு, குணப்படுகொலை பண்ணு, அவனை பிம்பத்தை உடைச்சு விடு. திமுக விமர்சிச்சா ரஞ்சித்தை கூட சங்கின்னு சொல்லு. ஏப்ரல் 19 ரஞ்சித் திமுகவுக்கு ஓட்டு போடுறாரு. 12 நாள் கழிச்சு அவர் சங்கிங்கிறான். இப்படி திமுகவோட குற்றங்களை குறைகளை பிழைகளை அநியாயத்தை அடக்குமுறையை ஒடுக்குமுறையை கொடுங்கோன்மையை எல்லாத்தையும் பேச விடாம மூடி மறைக்கிறாங்க. ஒரு நல்லாட்சி தமிழ்நாட்டில் நிலவுவது போல, அதுவும் இந்தியாவிற்கே ஒரு முன்னுதாரணமான ஆட்சி இங்க கொடுப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆட்சியை நல்லாட்சின்னு கூட சொல்றாங்க. ஒரு ஆட்சியை யார் நல்லாட்சின்னு சொல்லணும்னா, எந்த மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி ஒரு அரசை நிர்மாணம் செய்கிறார்களோ அந்த மக்கள் தான் அந்த ஆட்சி நல்ல ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பெருந்தலைவர் காமராசர் நாட்டை ஆண்டது 9 ஆண்டு காலம் தான். ஆனா காமராசர் ஆட்சியை தலைமுறை கடந்து சந்ததி கடந்து அரை நூற்றாண்டு கடந்து எல்லாரும் கொண்டாடுறோம் போற்றோம்னா, காமராசர் ஆட்சி விளம்பரம் செய்யப்படல, அந்த ஆட்சியின் பயனை அனுபவிச்சோம், அதன் நன்றி கடனாக இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கோம். அதே போல இந்த திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ நல்லாட்சியா இருந்தா மக்களே போற்றி கொண்டாடுவாங்க. ஆனா இங்க மக்கள் போற்றி கொண்டாடுற அளவுக்கு ஆட்சி இல்லை, மக்கள் ஏசுகிற அளவுக்கு, மக்கள் காரி உமிழ்கிற அளவுக்கு தான் இங்க ஆட்சி இருக்கு. இப்ப நம்ம செய்திக்கு வரலாம். இப்படி நல்லாட்சி மக்கள் சொல்லலை, ஓட்டு போட்ட மக்கள் சொல்லலை, திமுகவோட அனுதாபிகள் கூட சொல்ல தயங்குறாங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, எங்க பார்த்தாலும் கஞ்சா அப்படின்னு மெத்துன்னு போதைப் பொருள் பயன்பாடா இருக்கு அப்படின்னா அவங்களே புலம்புறதை பார்க்க முடியுது. ஆனா இந்த ஆட்சியை கூச்சம் இல்லாம திமுக நல்ல ஆட்சின்னு சொல்லுது. அவங்க சொல்றது மட்டும் இல்லாம இன்னொருத்தரையும் சொல்ல வச்சிருக்காங்க. அது யாருன்னா, நாடறியப்பட்ட நடிகர் மோடி இல்லை, பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ் சென்னையில ஒரு புகைப்பட கண்காட்சியை திறந்து வைக்கிறார். என்ன புகைப்பட கண்காட்சினா, ஐயா கருணாநிதியோட 100ஆம் ஆண்டு நாளைக்கு வருது, 100ஆம் ஆண்டு பிறந்தநாள் நாளைக்கு வருது. அதனால அதையொட்டி சேகர்பாபு ஏற்பாட்டில் சென்னை பாரிமணியில் இருக்கக்கூடிய ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கருணாநிதி புகைப்பட கண்காட்சியை சேகர்பாபு ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதை திறந்து வைக்க பிரகாஷ்ராஜை கூப்பிட்டுருக்காங்க. அவர் திறந்து வைக்கிறாரு. திறந்து வச்சுட்டு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்றாரு. அப்படி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி வர்றாரு. பதில் சொல்லி வர்றப்ப பதில் சொல்லி முடிச்சிட்ட உடனே பக்கத்துக்கு இருக்கக்கூடிய சேகர்பாபு காதில் போய் சரியா பேசிட்டேன்ல அப்படின்னு அப்படியே மென்மையான குரலை கேட்கிறாரு. உடனே நல்லா போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மென்மையான குரலை அவருன்னு சொல்றாரு. குசு குசுன்னு பேசுறாங்க. ஆனா ஒளிவாங்கி இருந்ததால அதுல கேட்டுருது, நல்லா பேசிட்டல இல்லை அப்படின்னு பிரகாஷ்ராஜ் கேட்க உடனடியாக சேகர்பாபு சரியா போச்சு நல்லா போச்சு அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் என்ன பேசணும்னு நடிகர் பிரகாஷ்ராஜுக்கு வசனகர்த்தா போல டைரக்டர் போல சேகர்பாபு சொல்றாரு. அதாவது சிஎம் பிரைஸ் பண்ணி பேசுங்க, முதலமைச்சரை பாராட்டி பேசுங்க, நல்ல ஆட்சி இருக்குன்னு சொல்லுங்க, நல்ல திட்டங்களை செயல்படுத்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் சேகர்பாபு எடுத்து கொடுக்க
உடனடியா பிரகாஷ்ராஜ் நல்ல நடிகர்ல, நல்ல வசனம் உச்சரிப்போடு நல்லா பேசுவார்ல, அதை அப்படியே அங்க பிரதிபலிக்கிறார். அப்படி பிரதிபலித்து அவர் பேசின உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சேகர் பாபு அப்படியே உணர்ச்சி வயப்பட்டு கைத்தட்டார். இவரே எழுதி கொடுத்து அப்படியே பேச வச்சு, இவரே சொல்ல வச்சு, இவரே கைதட்டுறார். இது எல்லாமே பதிவுகளாக எடுக்கப்பட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி கொண்டிருக்கு, தீயா பரவி கொண்டிருக்கு. இதை பார்க்குற மக்கள் இப்படிப்பட்ட கேடுகட்ட விளம்பரம் தேவையான்னு கேட்க மாட்டானா? இந்த கவுண்டமணி செந்திலை பார்த்துட்டு நீ வாங்குற 5-10 காசுக்கு இந்த விளம்பரம் தேவையான்னு கேட்டார். அதே போல நீங்க பார்க்குற அந்த கேடுகட்ட வேலைக்கு நல்லாச்சுங்கிற விளம்பரம் தேவையான்னு ஐயா சேகர் பாபுவை பார்த்து பணிவோடு கேட்க வேண்டிய வேலை இருக்கு, கேட்க வேண்டிய தேவை இருக்கு. இது மட்டும் இல்லை, சேகர் பாபு பல வேலைகள் பார்த்துருக்காரு. அதுல பொதுவா திமுக மற்றவங்களை சங்கின்னு பேசும். ஆனா எல்லா சங்கித்தனங்களையும் திமுக தான் பண்ணும், அது வேற கதை. ஆனா அங்க இருக்கக்கூடிய சங்கிகளிலே மோசமான சங்கி அப்படின்னா இந்த சேகர் பாபு தான். அத்தனை சங்கித்தனத்தையும் அவர் பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணுவார். ஒரு 2 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன், பட்டின பிரவேசம்னா அந்த மடத்துல ஒரு ஆளை பல்லக்கில் வச்சு தூக்குற வைபவம். அந்த பட்டின பிரவேசம் மயிலாடுதுறை பக்கம் அங்க நடத்தப்பட போகுது அப்படின்னு அந்த மடத்துல சொல்றாங்க. மடத்தின் பேர் நினைவில் இல்லை சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியர் பல்லக்கில் மனுஷனை தூக்கக்கூடாது அப்படின்னு தடையை போட்டுறாரு. தடையை போட்ட உடனே ஒட்டுமொத்த அந்த வலதுசாரி கூட்டமும் கொந்தளிக்குது. எப்படி பட்டின பிரவேசத்துக்கு தரவதிக்கலாம் அப்படின்னு அவங்க கொந்தளிக்க, இந்த பக்கம் திராவிட ஆதரவு கூட்டம் இருக்குல்ல, நாங்க எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா, மேற்கு வங்காளத்துல கம்யூனிஸ்ட் கட்சி ஆண்ட மேற்கு வங்காளத்துல ஒழிக்காத கைரிச்சாவை கலைஞர் ஒழிச்சாரு, அப்படிப்பட்டவர் எப்படி பல்லக்கு தூக்க அனுமதிப்பாரு, அந்த ஆட்சியின் வெளிவந்தவங்க எப்படி அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க உருட்ட இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியில பார்த்தா மன்னார்குடியில ஒரு ஜீயர் இருக்காரு. அந்த ஜீயர் பட்டின பிரவேசம் நடத்தலைன்னா ஒரு அமைச்சரை கூட சாலையில நடமாட விட மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் மிரட்டலும் அச்சுறுத்தலும் விடுத்தார். அதுக்கு பிறகு கூட இந்த சேகர் பாபு போன்ற அமைச்சர் பெருமக்களுக்கு ரோசமோ கோபமோ வரல. சேகர் பாபு என்ன சொன்னாரு, ஆன்மீக பெரியோர்களின் ஆவேச குரல்களுக்கு இந்த அரசு எதிர்வினையாற்றாது, மாறாக அவங்களுக்கு மதிப்பளிக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு இந்த ஆன்மீக பெரியோர்னு சொல்றாருல, அவங்களெல்லாம் கொஞ்சம் பேர் அழைச்சிட்டு போய் ஐயா ஸ்டாலினை பார்க்க வச்சு பட்டின பிரவேசத்துக்கு சேகர் பாபு அனுமதியை வாங்கி கொடுத்துட்றாரு. வாங்கி கொடுத்த பிறகு அதுக்கு பிறகான நாட்கள்ல சென்னையில ஜீயர் சேகர் பாபுவை சந்திக்கிறாரு. சந்திச்ச பிறகு சேகர் பாபுவும் இந்த ஜீயரும் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறப்ப, அப்ப அந்த ஒரு அமைச்சர் கூட சாலை நடமாட முடியாதுன்னு அச்சுறுத்தல் விடுத்தார்ல, அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கவோ, அதுக்கு மன்னிப்பு கோரவோ, அந்த கருத்தை திரும்ப பெறணும்னு சொல்லவோ இல்லை. மாறா என்ன சொன்னாரு, அவரை வச்சுக்கிட்டே பேசுறார் சேகர் பாபு. பேசுறப்ப இப்படிலாம் அன்னைக்கு ஜீயர் பேசியிருக்காரு அப்படின்னு செய்தியாளர் கேட்குறாங்க சேகர் பாபு கிட்ட. இப்படிலாம் அவர் அன்னைக்கு பேசியிருக்காரு, அவர் பேசுனது அவரோட கருத்துரிமை, அந்த கருத்துரிமையை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு. எப்படி ஒரு அமைச்சர் கூட சாலை நடமாட முடியாதுன்னு ஜீயர் மிரட்டல் விடுத்தது, ஜீயரோட கருத்துரிமைன்னு உருட்டினது சேகர் பாபு. இந்த கொடுமை நடந்துச்சு. இது ஒண்ணுன்னா இதை விட ஒரு கொடுமை ஒன்று இருக்கு. தில்லை நடராஜர் கோயில் அங்க வரவு செலவு கணக்கு சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதிகாரிகள் ஆய்வு செய்ய போறாங்க. ஆய்வு செய்ய போறப்ப அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுக்குது அந்த தில்லை நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய தீட்சிதர் கும்பல். அப்ப மறுக்கிறப்ப ஒரு தடவைக்கு 2 முறையா போறாங்க, அனுமதி மறுக்கப்படுது. அதுக்கு பிறகு சட்டசபை வரைக்கும் கடுமையா பேசு பொருளா மாறி சேகர் பாபுவே போறாரு கிளம்பி தில்லை நடராஜர் வீட்டுக்கு. சேகர் பாபுவே போறாரு, அவ்வளவுதான் திருச்சி விட போறாரு, தில்லை நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள்லாம் காலி அவ்வளவுதான் அப்படின்னு உடன்பரப்புகள் சில்லறையை சிதறவிட, அங்க போன சேகர் பாபு அவங்ககிட்ட போய் பிரசாதம் வாங்கிக்கிட்டு, அவங்க எலுமிச்சம்பழத்தை அப்படி போடுறாங்க, வாங்கிக்கிறாரு. இப்படி வாங்கிக்கிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறாரு. என்ன சமாதான பேச்சுவார்த்தைன்னா, அந்த வார்த்தையை கவனிங்க, அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தருவதுதான் மனு தர்மம்ங்கிறது, மனு நீதிங்கிறது. டீச்சர்களை நோக்கி அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தருவதுதான் மனு தர்மம் அப்படிங்கிறது. அப்ப என்ன, மனு தர்மத்தை மனு நீதியை கடைபிடிங்க அப்படின்னு அரசியலமைப்பின்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அமைச்சர் சேகர் பாபு தில்லை நடராஜர் கோயில் இருந்த தீட்சிதர்களை நோக்கி பேசுறார். இந்த அபத்தம் நடந்துச்சு. ஒரு அரசு அதிகாரியை பணிச்சு விடாம தடுக்கிறாங்கன்னா
அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படிங்கிற பிரிவுல வழக்கு போட முடியும். வழக்கு போட்டு அவங்களை கைது பண்ண முடியும். அப்படி திரு நடராஜர் கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க அதிகாரிகள்னா நீங்க என்ன பண்ணலாம், காவல்துறை உதவியோட உள்ள கொண்டு போயிருக்கலாம். யாரு வந்து தடை பண்றாங்களோ, அனுமதி மறுக்கிறாங்களோ அவங்கள கைது பண்ணிருக்கலாம் வழக்கு போட்டு. அதை செய்யாம ஒரு அமைச்சரே போய் டீச்சர்கள்ட்ட போய் தரையில உட்காந்து சரிசமமா தரையில உட்காந்து அப்படி பேசிட்டு இருக்காராம். அதை ஐயா சுபவீரபாண்டியன் டீச்சர்களுக்கு பாடம் எடுத்து சரிசமமாக தரையில உட்கார வைத்தார் அப்படின்னு ஐயா சுபவீரபாண்டியன் வந்து புலங்காய் அடையாங்க. இந்த கேலி கூத்தெல்லாம் தமிழ்நாட்டில் அரங்கேறியது. அந்த கேலி கூத்துல ஒண்ணுதான் இந்த பிரகாஷ்ராஜ் கிட்ட வந்து வசனத்தை சொல்லி இதை சொல்லுங்க, நல்லாச்சுன்னு சொல்லுங்க, சிஎம் பிரைஸ் பண்ணுங்க, நல்ல திட்டங்கள் கொண்டு வரதா சொல்லுங்க அப்படிங்கிற உருட்டு. இதே போல மேயர் பிரியா வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பு பக்கத்துல சேர் பாபு என்ன பதில் சொல்றேன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. உடனே ஒரு அடிச்சு விடுன்னு சொல்றாரு. அப்படி கேட்குது அடிச்சு விடு அப்படின்னு. அந்த அம்மாவை அடிச்சு விடுது. இந்த ஆட்சிக்கு பேர் தான் சிறப்பான ஆட்சி, நல்லாட்சியா. நல்லாட்சிங்கிறத எப்படியெல்லாம் நிறுவுறாங்க பாருங்க. எவ்வளவு காலத்துக்கு இப்படி பூசி முழுகுவாங்க. இந்த ஊடகங்கள் எத்தனை காலத்துக்கு ஒத்துதுன்னு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து மண் குதிரையில சவாரி பண்ண முடியாது. ஒரு நாள் இந்த மண் குதிரை உடஞ்சி சரிஞ்சு விடும். அதே போல இந்த திமுகவும் ஆட்சியும் சரிஞ்சு விடும்.